ஏன்னா இந்த போதை யார் விக்கிறாங்க, போதை மருந்தை யார் விக்கிறாங்க என்பது காவல்துறைக்கும் தெரியும், இந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஆளுங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், ஆட்சியாளர்களுக்கு தெரியும். ஆனா அவங்கள கண்டுக்காம விட்டுட்டாங்க. யாருமே அவங்கள புடிச்சு போடல. என்ன ஒரு நாளைக்கு போய் ஒரு 200-300 பேரை புடிச்சு 10 நாள் உள்ள வச்சுட்டு வெளில விட்டுருவாங்க. ஆனா திருவண்ணாமலையில மேல்மாலை விவசாயம் பண்ண போராட்டம் செய்த விவசாயிங்க மேல குண்டா சட்டம் போடுறாங்க. குண்டா சட்டம்னா என்ன? கற்பழிப்பு, போதைப் பொருள் கடத்துவது, நாட்டுக்கு எதிரான குற்றங்களை, சதி திட்டங்களை ஈடுபடுவங்களுக்கு மேல்தான் குண்டா சட்டம் போட்டு அவங்கள ஜெயில உட்கார வச்சு 1 வருஷம் ஆனாலும் வெளில விட மாட்டாங்க. அவங்க வெளியில பெயிலையோ பிணையிலோ வெளியே வர முடியாது. இதை யார் மேல போட்டாங்க? விவசாயிங்க மேல போட்டாங்க. மேல்மான்ற ஊர்ல அவங்க என்ன போதை மருந்து கடத்தினாங்களா, பொம்பளைங்களை கடத்தினாங்களா, குழந்தைங்களை கடத்தி துன்புறுத்தல் செய்தாங்களா? விவசாயம் பண்ண போராட்டம் செய்த விவசாயிகளை குண்டா சட்டத்துல போட்டீங்களே, இந்த போதை மருந்து கடத்தவங்களை குண்டா சட்டத்துல போட்டு 1 வருஷம் உள்ள வைங்க. அடுத்த நாள் எவனும் போதை பொருளை விற்க மாட்டானா இல்லையா? எப்படி விப்பா? பயப்படுவா. ஐயோ உள்ள போனா 1 வருஷம் வெளில வர முடியாது அப்படின்னு. இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. ஒரு நாள் செய்தா போதும், எல்லா போதை பழக்கம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சு கட்டிடலாம். இதை கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்பவர் உங்களுடைய அண்ணன் அன்புமணி மட்டும்தான். அதனாலதான் பெண்களே, நீங்க எல்லாம் அவருக்கு ஆதரவா இருக்கணும்னு உங்களை நான் என்னைக்குமே கேட்டுக்கிறேன். எங்க அண்ணனுங்க வேற ஏதோ ஞாபகப்படுத்தி நான் சரி முடிச்சிடலாமான்னு பார்த்தேன். இல்ல இதை சொல்லுங்கன்றாங்க. அதாவது பாப்பாரப்பட்டி, பெண்ணாகரம், ஏரியூர், ஒக்கநேக்கல் பகுதியில் இருந்து தர்மபுரி செல்லும் பேருந்துகள் தற்போது புதிய புறநகர் பேருந்து நிலையம் தான் செல்கின்றன. புதிய பேருந்து நிலையம் பாத்தீங்களா? போயிட்டு வந்தீங்களா? அங்கேருந்து எப்படி உள்ள போனீங்க? கொடுமையா? அந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து உள்ள போறதே அவ்வளவு பெரிய கொடுமையாக இருந்ததுதான். இதனால் மருத்துவமனை இல்ல இந்த மாதிரி அரசு அலுவலகம் செல்பவர்களுக்கெல்லாம் பெரிய சிரமமாக இருக்கிறது. எனவே பெண்ணாகரம், ஏரியூர் பகுதி பேருந்துகளை ராஜகோபால் கவுண்டர் பழைய பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நாங்களும் அதுக்காக போராட்டம் பண்ணோம். பேருந்து நிலையம் வெளி மாநிலத்துக்கோ வெளி மாவட்டத்துக்கு போற பேருந்துகள்லாம் வெளியே புது பேருந்து நிலையத்துல இயக்கிக்கலாம். ஆனா உள்ள அரசு மருத்துவமனைக்கோ கல்லூரிக்கோ இல்ல அரசு அலுவலகங்களுக்கோ வர வேண்டிய பேருந்துகள் அந்த பழைய பேருந்து நிலையத்தை கண்டிப்பாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதையெல்லாம் கூட அன்னைக்கு போய் போராட்டம் செய்தோம். திருப்பி ஏதோ கொஞ்சம் பஸ் எல்லாம் திருப்பி அங்க போவதாக சொல்லி கொண்டு திருப்பி அந்த பேருந்துகள்லாம் அங்க இயக்கப்படுவதாக சொல்றாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம்தான்.